அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்னுடைய ஒவ்வொரு லெசன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல 14th லெசன் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். இந்த வீடியோல 15th லெசன் தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கிற டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தமிழ்நாட்டினுடைய அந்த காலத்துல சங்க காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை இருந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியா 1801 மெட்ராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்டது. இந்த மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளாக தான் இருந்தது. ஸோ இப்போ கிமு 63 முதல் கிபி 24 வரை காலகட்டத்தில் இருந்த ஸ்ட்ராபோ அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க வரலாற்று சிந்தனையாளர் மற்றும் புவியியலாளர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தமிழ்நாடு பண்டைய காலகட்டத்தில் மெயினா பாத்தீங்க அப்படின்னா சங்க காலகட்டங்கள்ல பாண்டியர்களுடைய கட்டுப்பாட்டுல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற குறிப்புகளை தன்னுடைய குறிப்புகள்ல அவர் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அப்போ மூவேந்தர்கள்னு சொல்லக்கூடிய சேராஸ், சோழாஸ், பாண்டியாஸ் இவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தது. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 300 பிசில இருந்து 300 ஏடிக்குட்பட்ட காலகட்டத்தை தான் நம்ம என்ன சொல்லணும்னா we call it as a சங்கம், சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அந்த சங்க காலம்னு சொல்றோம் அப்படின்னா தமிழை வளர்ப்பதற்காக மூவேந்தர்கள் மெயினா பாண்டிய அரசர்கள் சங்கம் அமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால அதனுடைய பேர் என்ன அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த காலகட்டத்தில் மூவேந்தர்கள் சேராஸ், சோழாஸ், பாண்டியாஸ் இவங்க தான் நம்மள ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய காலகட்டத்துல துறைமுகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சுதான் இருக்கும். ஏன்னா இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும் வர்த்தகம் செஞ்சு ஆட்சி செய்யாம என்ன பண்ணிருப்பாங்கன்னா கடல் கடந்த வர்த்தகம் அப்படிங்கிறதையும் மேற்கொண்டிருப்பாங்க. அப்படி முக்கியமான கடற்கரை துறைமுகங்கள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொற்கை, பூம்புகார், வாசவ சமுத்திரம், பெரியமுலா, அரிக்கமேடு, அழகன் குளம், மாமல்லபுரம் போன்றவை எல்லாமே சங்க காலகட்டத்தினுடைய முக்கியமான துறைமுகங்களா இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி பல உள்நாட்டு நகரங்கள், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மதுரை, கொடுமணல், ஓகேங்களா, சோ கரூர் இந்த மாதிரியான பல முக்கியமான உள்நாட்டு நகரங்களும் இருந்தது. சோ அப்போ மெட்ராஸ் மாகாணம்ங்கிறது இப்ப நம்ம நவீன காலகட்டத்தில் உருவாக்கி இருந்தாலும் அந்த கிமு 300 முதல் கிபி 300 வரையிலான காலகட்டத்துல சங்க காலம் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த சங்க காலகட்டத்தில் நம்ம ரூல் பண்ணது யார் அப்படின்னா மூவேந்தர்கள்னு சொல்லக்கூடிய சேராஸ், சோழாஸ் அண்ட் பாண்டியாஸ் தான். ஓகேங்களா. சோ அவங்களுடைய வர்த்தகம் அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும் இல்லாம கடல் கடந்த வர்த்தகத்துக்கும் முக்கியத்துவம் அப்படிங்கறத கொடுத்திருந்திருப்பாங்க. சோ அதனால பல துறைமுக நகரங்கள் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆயிருந்திருக்கும். சோ இந்த சங்க காலகட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான எவிடன்சஸா இருக்கிறது என்ன அப்படின்னா சங்கம் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்கள் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான எவிடன்சஸா இருக்கு. சோ இந்த சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா அகம் மற்றும் புறம் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தை சார்ந்ததாக இருக்கும். சோ அகவாழ்வு அப்படிங்கும் போது தலைவன் தலைவியினுடைய இல்லற வாழ்வு பத்தின விஷயங்களை பத்தி பேசுறது அகத்திணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே ஒரு வெளியே போகக்கூடிய ஒரு ஆண்மகனினுடைய கல்வி, செல்வம், வீரம், கொடை, புகழ், கருணை இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசுறதா இருந்துச்சு அப்படின்னா புறத்திணை அப்படின்னு சொல்லலாம். அப்போ சங்க காலகட்டத்தை பத்தின எல்லா எவிடன்சஸையும் நமக்கு சொல்றதுக்கு முக்கியமானதா இருந்தது சங்கம் லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய இந்த சங்க இலக்கியங்கள். ஸோ இந்த சங்க இலக்கியங்கள் அப்படி பொதுவா அகத்திணை, புறத்திணை அப்படின்னு இந்த ரெண்டு பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அகத்திணை அப்படிங்கும் போது தலைவன் தலைவியினுடைய இல்லற வாழ்க்கையை பத்தி பேசுறதாகும். புறத்திணை அப்படிங்கிறது வெளியே போகக்கூடிய ஆண்மகனுடைய கல்வி, வீரம், செல்வம் போன்ற விஷயங்களை பேசக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கும். ஸோ அப்போ சங்க இலக்கியங்கள்னு பொதுவா எதை சொல்லுவாங்க அப்படின்னா 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது தான் பொதுவா சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னா 8 தொகை நூல்கள் 8ம் 10 பாட்டு நூல்கள் 10ம் இதைத்தான் மொத்தமா வந்துட்டு 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 8 தொகை நூல்கள் அப்படிங்கும் போது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுவே 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லும் போது திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை அல்லது மலைப்படுகடா, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, ஓகேங்களா. சோ மதுரை காஞ்சி இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 10 பாட்டு நூல்கள்னு சொல்லலாம். அப்போ இந்த 8 தொகை நூல்கள் 8ம் 10 பாட்டு நூல்கள் 10ம் இதுதான் 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இதோட சேர்ந்து தமிழ்ல நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான நூல்னு சொல்லக்கூடிய தொல்காப்பியம். இதெல்லாம் தான் சங்க காலகட்டத்தை பத்தின எவிடன்சஸ் நமக்கு சொல்ற மாதிரியான முக்கியமான சங்க இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ சங்க இலக்கியங்களுக்கு பிறகு தோன்றிய இலக்கியங்கள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா போஸ்ட் சங்கம் லிட்ரேச்சர், அதாவது பிற்கால சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ பிற்கால சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும் போது 17 கீழ்கணக்கு நூல்கள் 18 மைனர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது திருக்குறள், நாலடியார், சோ இந்த மாதிரியான நூல்களை தான் வந்துட்டு 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சங்கம் மருவிய இலக்கியங்கள் அல்லது பிற்கால சங்க இலக்கியங்கள்னு சொல்லலாம். சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மாதிரியான விஷயங்களும் அந்த காலகட்டத்து மக்களுடைய வரலாறு எப்படி இருந்தது, பண்பாடு எப்படி இருந்துங்க மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், தொல்காப்பியம் இதெல்லாமே சங்க காலகட்டத்தை சார்ந்ததாகும். சிலப்பதிகாரம், மணிமேகலையில இருந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் இது எல்லாமே பிற்கால சங்க இலக்கியங்களாகவும் இருந்திருக்கும். ஓகேங்களா. சோ அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இதை தாண்டி இன்னும் சில டைப் ஆஃப் லிட்ரேச்சர்ஸ் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிச்சிருக்கும். அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா பிரபந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சோ
அந்த பிரபந்த இலக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கிய வகையை சார்ந்தது. ஸோ அதுலதான் பாத்தீங்க அப்படின்னா கோவை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு நூலா இருந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டி கோவை அப்படிங்கிறது அந்த நூல். ஸோ கோவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குறிப்பிட்ட கருத்திலான வரிகளை கொண்டிருப்பதுடன் பொதுவான அன்பை பற்றியதாகும். ஓகேங்களா? ஸோ பொதுவா அன்பு சார்ந்த விஷயங்களையும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கருத்தை வலியுறுத்துற மாதிரி ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய நூல்களா இருந்ததுன்னா அதை கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் அந்த காலகட்டத்தில் ஏற்றப்பட்ட ஒரு கோவை நூல் தான் பாண்டி கோவை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்தியின் முடிவு என்பது அடுத்த வரிக்கு ஆரம்பமாக வழி இருப்பதுடன் பொதுவாக அரசன் மற்றும் வீரத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்களை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கலம்பகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஏற்றப்பட்ட ஒரு நூல் தான் நந்தி கலம்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். ஸோ இந்த நந்தி கலம்பகம் அப்படிங்கிறது 3ஆம் நந்திவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசரை பத்தினியும் அந்த அரசருடைய வீரத்தை பத்தியும் அவருடைய நிர்வாகத்தை பத்தியும் பேசினதா இருக்கும். ஸோ அதுதான் கலம்பக நூல்கள். ஸோ அப்படி 3ஆம் நந்திவர்மனுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசினது தான் நந்தி கலம்பகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பரணி நூல்கள். ஸோ போர்ல வந்துட்டு தோற்ற ஒருத்தரை பத்தி ஓகேங்களா ஸோ பாடக்கூடிய நூல்கள் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா பரணி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான பரணி நூல்கள்ல ஒண்ணு அப்படின்னா ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணின்னு சொல்லலாம். அப்போ சங்க காலகட்டத்தை பத்தின எவிடன்சஸ் தெரிஞ்சுக்க சங்க இலக்கியங்கள் மட்டும் இல்ல, ஸோ இந்த மாதிரி கோவை, கலம்பகம், பரணி போன்ற பல இலக்கியங்கள் கூட அக்காலகட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு எவிடன்சஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற பல அந்த காலகட்டத்து இலக்கியங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்து அரசியலுடைய தன்மை, சமுதாயம், பண்பாடு போன்றவற்ற விஷயங்களை நமக்கு தெளிவா சொல்ற மாதிரி இருக்கு. இதோடு மட்டும் இல்லாம தமிழ் மொழியினுடைய அடையாளம், தமிழ் மொழியினுடைய பண்பாடு, பாரம்பரியம், மரபுகளின் அடிப்படையாக உள்ளடக்கி ஓகேங்களா ஸோ நிலம் வகை, புவி அமைப்பு, ஆட்சியாளர்கள், தலைவர்களால் வேறுபட்டு இருந்தாலும் ஸோ ஒட்டுமொத்தமா தமிழை வந்துட்டு புகழ்வது மாதிரி தமிழர்களுடைய பண்பாட்டை பேசுற மாதிரியான நூல்களா தான் இது எல்லா நூல்களுமே இருந்திருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கலிங்க நாட்டு அரசர் காரவேலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்து கல்வெட்டு, தட் இஸ் BC 165ல கலிங்க நாட்டு அரசர் கரவேலர் காலகட்டத்து கல்வெட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. ஏன் அப்படின்னா தமிழர்களுடைய பண்பாடு பத்தி, தமிழர்களுடைய நில அமைப்பு, புவியியல் அமைப்பு ஓகே ஸோ இது எல்லா விஷயங்களையும் அந்த கரவேலர் காலகட்ட கல்வெட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா 132 வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைவு என்பதை அழித்தார் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த கல்வெட்டுல கூறப்பட்டிருக்கும். அப்போ தமிழர்களுடைய பண்பாடு பத்தின விஷயங்கள் இந்த கல்வெட்டுகள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு அப்படின்னா பிற நாடுகளுடைய படையெடுப்புகள்னாலையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களுடைய பண்பாடு அப்படிங்கிறது சிதைவா ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அதை பத்தின விஷயங்களை நம்ம சங்க இலக்கியங்கள்ல 8 தொகை நூல்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய அகநானூறு அப்படிங்கிற நூல் தெளிவாவே நமக்கு தெளிவா பேசியிருக்கு. ஓகேங்களா? ரைட். சோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்துல எல்லையை வரையறுத்து வச்சிருந்தாங்க. தமிழ்நாடுனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ வடக்குல திருப்பதியில இருந்து தெற்குல கன்னியாகுமரி வரைக்குமே அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டினுடைய எல்லைகளா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அப்போ மேற்குல இரு பக்கமும் கடலால சூழப்பட்டிருந்தது. ஓகேங்களா? சோ அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த இடத்துல திருப்பதியில ஆரம்பிச்சு ஓகேங்களா கீழே கன்னியாகுமரி வரைக்கும் இந்த 2 பக்கமே கடலால சூழப்பட்ட பகுதிகள் தான் என்னவா இருந்தது அப்படின்னா பண்டைய தமிழகமாக இருந்தது. சோ இந்த பண்டைய தமிழகத்தினுடைய பகுதிகளை ஐவகை நிலத்திற்கு ஏற்ற மாதிரி 5 வகையாகவும் பிரிச்சிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னா தட் இஸ் மலையும் மலை சார்ந்த பகுதிகளுமா இருக்கக்கூடியது குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த பகுதியுமா இருக்கிறது முல்லை, வயலும் வயல் சார்ந்த பகுதி மருதம், கடலும் கடல் சார்ந்த பகுதி நெய்தல், மணலும் மணல் சார்ந்த பகுதி பாலை அப்படின்னு சொல்லிட்டு சோ பண்டைய தமிழ்நாட்டினுடைய பகுதிகளை அதனுடைய நிலத்திற்கு ஏற்ற மாதிரி 5 வகையாக பிரிக்கவும் செஞ்சிருந்தாங்க. சோ ஐவகை நிலத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிக்க மட்டும் இல்லாம கூடுதலா பாத்தீங்கன்னா நிர்வாக கட்டமைப்புகளும் அந்த காலகட்டத்துல இருந்துச்சு. ஸோ அப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி பேசக்கூடிய பகுதிகளை சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், பல்லவர்கள்னு சொல்லிட்டு 4 முக்கியமான கிங்டம்ஸ் அப்படிங்கிறவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி சோழர்களுடைய தலைநகரா சங்க காலகட்டத்து சோழர்களின் தலைநகரமாக உறையூர் அப்படிங்கிறது இருந்திருக்கும். பிற்கால சோழாஸ், லேட்டர் சோழாஸுடைய தலைநகரமாக தான் எது இருந்திருக்கும்னா தஞ்சாவூர்னு சொல்லக்கூடிய தஞ்சை இருந்திருக்கும். ஸோ ஏர்லி சோழாஸுடைய தலைநகரம் திருச்சிக்கு பக்கத்துல கூடிய உறையூர், பாண்டியர்களின் தலைநகரம் நமக்கு தெரியும் மதுரை, சேரர்களுடைய தலைநகரம் தற்போதைய கொங்கு நாடு மற்றும் கேரளா. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வஞ்சி அப்படிங்கிறது சேரர்களுடைய தலைநகரமா இருந்தது. சோ இந்த வஞ்சி அப்படிங்கிறது 2 விதமான கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. ஓகேங்களா? ஒண்ணு தற்போதைய கரூர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சை களம் அப்படிங்கிற ஊரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹவவர் மேற்கு தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு உட்பட்ட பகுதிகளாக தான் சேரர்களுடைய ஆட்சி பகுதிகள் இருந்திருக்கு. அண்ட் தென் பல்லவர்களுடைய தலைநகரமாக காஞ்சிபுரம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்ப ஐவகை நிலம் அது மட்டும் இல்லாம 4 மிகப்பெரிய கிங்டம்ஸாகவும் ரூல் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த மிகப்பெரிய கிங்டம்ஸை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா மைனர் சீஃப் டைன்ஸ் சொல்லக்கூடிய பல சிற்றரசர்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த சிற்றரசர்கள் பொதுவாலும் யாரா இருப்பாங்க அப்படின்னா தேவர் வேளாளர்ஸ், அதாவது வேளாளர்களாக இருப்பாங்க. தட் இஸ் நத்திங் பட் வேலீர்ஸ் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா
வேளாண்மை தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு சிறு நிலப்பரப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சுட்டு ஓகேங்களா அது ரூல் பண்றாங்கன்னா அவங்களை தான் வேலி சீஃப்டைன்ஸ், வேலி சிற்றரசர்கள்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வேளாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம். அதாவது வேளாண்மை தொழில் செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆய் சீஃப்டைன்ஸ், ஆயர் குலத்து சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆய் சீஃப்டைன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தொழில் செய்யறவங்களா இருப்பாங்க. அவங்க ஒரு சிறு நிலப்பரப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சு ரூல் பண்ணாங்கன்னா they were called as ஆய் சீஃப்டைன்ஸ், ஆய் சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஹெட் ஆஃப் த வில்லேஜ், ஒரு கிராமத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிழார் அப்படிங்கிற டேர்ம்லையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மூவேந்தர்களை தாண்டி பல்லவர்கள் தாண்டி சிற்றரசர்கள் சீஃப்டைன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ வேலி சிற்றரசர்கள், ஆயர் குலத்து சிற்றரசர்கள், கிழார்னு சொல்லிட்டு there were several chieftains. அப்படி ரொம்ப முக்கியமா 7 கடையெழு வந்த வேலி சீஃப்டைன்ஸ்ல கடையெழு வள்ளல்கள் 7 பேர் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தாங்க. ஸோ யார் அந்த முக்கியமான 7 பேர் அப்படின்னா ஆய், பாரி, ஓரி, காரி, அதியமான், வேகன் மற்றும் நல்லி அப்படிங்கிற இந்த 7 பேரும் வேலி சிற்றரசர்கள் ரொம்ப முக்கியமான சிற்றரசர்கள். அண்ட் அது மட்டும் இல்லாம கடையேழு வள்ளல்களாகவும் இருந்திருப்பாங்க. இவங்களை பத்தி தான் அந்த காலகட்டத்து புலவர்கள் கபிலரும் சரி ஔவையாரும் சரி ரொம்பவே புகழ்ந்து பாராட்டியிருப்பாங்க. ஸோ இதுல இந்த அதியமான் அப்படிங்கிற புலவர் தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம தர்மபுரின்னு சொல்லக்கூடிய அன்றைய தகடூர் அப்படிங்கிற பகுதியை ரூல் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த அதியமான் அப்படிங்கிறவர் தான் அசோகர் காலகட்டத்து கல்வெட்டுக்கள்ல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சத்யபுத்ரா அப்படிங்கிற டேர்ம்லையும் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதியமான் அப்படிங்கிறவர் தான் அசோகர் காலகட்டத்து கல்வெட்டுக்கள்ல சத்யபுத்திரன் அப்படிங்கிற பேர்லயும் மென்ஷன் பண்ணப்பட்டவராகவும் இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஐவகை நிலங்கள், கிங்டம்ஸ் ஓகேங்களா இதெல்லாமே இருக்க சிற்றரசர்கள் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அண்ட் அடுத்தது நீதிமன்றம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, ஸோ சங்க காலகட்டங்களில் நீதி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அதாவது கிராமங்கள் தோறும் நீதிமன்றங்கள் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரசருக்கு தலைநகரங்கள்லையும் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது செயல்பட்டது. ஓகேங்களா? ஸோ அப்படி அரசர் தலைமையேற்று நடத்தக்கூடிய நாட்டின் உயரமான இடத்துல உயர்ந்த நீதிமன்றத்தை தான் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா சபை அல்லது மன்றம் அப்படிங்கிற டேர்ம்ல சொல்லுவாங்க. அது போக ஒவ்வொரு கிராமங்கள்லயும் நீதிமன்றம் இருந்தது. ஸோ கிழார்னு சொல்லக்கூடிய அந்த கிராம தலைவர் என்ன பண்ணுவாங்க, நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. பட் ஆனா மிக உயர்ந்த இடத்துல கடைசியா மேல்முறையீடு பண்ணி இறுதி தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு அப்படின்னா ஒன்லி கிங்குக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஸோ போரில் யாராவது வீரமரணம் அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா நினைவு கற்கள்னு சொல்லக்கூடிய நடுக்கற்கள் நடக்கூடிய வழக்கும் அந்த காலகட்டத்துல இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதாவது போரில் வீரமரணம் அடைஞ்சாங்கனாலோ இல்ல கால்நடைகளுடைய ஆக்கிரமிப்பு கேட்டில் ரைட்ஸ்ல இறந்தாங்க அப்படின்னாலும் இல்ல வந்துட்டு பாத்தீங்க ஏதாவது உயிர் தியாகம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ஸ்டோன்ஸ் சொல்லக்கூடிய நடுக்கற்கள் அப்படிங்கிறது நடப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அந்த நடுக்கற்கள்ல பேரு அவங்க எதனால இறந்தாங்க அப்படிங்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இருக்குமே தவிர மற்றபடி உருவங்கள் எதுவுமே சங்க காலகட்டங்கள்ல கிடையாது. இன் போஸ்ட் சங்கம் லிட்ரேச்சர் சங்க காலகட்டத்துக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த நடுக்கற்கள்ல உருவங்கள் பறிக்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ போர் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒன்னா இருந்தது. அதாவது போர்ல புறமுதுகிட்டு போறாங்க அப்படின்னாலோ இல்ல வந்துட்டு முதுகுல போர் நடக்கும் போது முதுகுல அடிபட்டு அவங்க இறந்து போறாங்கனாலோ அந்த வீரர்கள் அவமானமாவே அந்த காலகட்டத்துல கருதி இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ Sam, cut. Mic check 1 2 3. ஸோ போர்ல வீரமரணம் அடையிறது அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா புறமுதுகிட்டு போறது அப்படிங்கிறது ஒரு அவமானமாகவே அந்த காலகட்டத்து வீரர்களால கருதி இருப்பாங்க. ஸோ இதை பத்தி எந்த நூல் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய புறநானூறு அப்படிங்கிற நூல் பாத்தீங்கன்னா இதை பத்தி தெளிவாவே பேசியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த புறநானூறு பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிய அரசரா ரொம்பவே புகழ்ந்து பேசுது. என்னன்னு புகழ்ந்து பேசுது அப்படின்னா அதாவது போர்ல ஈடுபடக்கூடிய அந்த அரசர் பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள் மற்றும் வயோதிக மக்கள், கால்நடைகள் இவற்றுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் வராத மாதிரி அவற்றெல்லாம் பாதுகாத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போருக்கு போறாங்க அப்படின்னும் ஸோ போர் காலகட்டங்கள்ல அவர்கள் எல்லாம் இடம்பெற செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தியும் பாண்டிய மன்னரை பத்தி எந்த நூல் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா புறநானூறு அப்படிங்கிற நூல் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ பட் ஆனா என்னதான் போர்ல ஈடுபட்டிருந்தாலும் ஸோ அரசர்கள் பாத்தீங்கன்னா நன்னெறி தவறாம ஓகேங்களா சரியான பாதையில மட்டும்தான் போனாங்க. மக்களுக்கும் சரியான பாதையை தான் வழிகாட்டியும் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சோ என்னதான் போர் இருந்தது, அரசாங்க முறை இருந்தாலும் ஓகேங்களா சோ மன்னராட்சி முறை அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல இருந்தாலும் அரசனின் சட்டப்படியான முடிவுகள் மக்களின் ஒப்புதலை சார்ந்து இருந்தது. சோ மக்களுக்கு எதிரான எந்த ஒரு கருத்துக்களையும் அரசர்கள் தெரிவிக்க கிடையாது. ஓகேங்களா? சோ முழுக்க பாத்தீங்க அப்படின்னா சோ மக்களுக்கு தேவையான விஷயங்கள், மக்கள் ஒப்புதல் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆதரிக்கவே செஞ்சாங்க. ஓகேங்களா? சோ அப்படி அந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு பட்டினப்பாலை சொல்லுது. என்ன அப்படின்னா வரி விதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுது. சோ என்னதான் டாக்ஸ் வரி அப்படிங்கறத பே பண்ணியிருந்தாலும்
இருந்தாலும் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்யறதுக்கு அந்த வரிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த காலகட்டத்தில் பல விதமான வரிகள் அப்படிங்கிறது இருந்தது. ஓகேங்களா, அதாவது பாத்தீங்க அப்படின்னா சுங்க வரி, வருமான வரி, பொருள் மீதுள்ள வரி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பல வரிகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ ஜென்ரலா நிலவரி அப்படின்னு சொல்லக்கூடியதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இறை அப்படிங்கிற டேர்ம்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ லேண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரெவன்யூவாக கவர்மெண்ட்டுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த நிலவரி அப்படிங்கிறத என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இறை அப்படிங்கிற டேர்ம்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல விதமான வரிகள் இருந்தது அப்படிங்கிறத பத்தி எந்த நூல் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா சங்க இலக்கியங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பேசியிருக்கு. ஓகேங்க, ஸோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நிர்வாக கட்டமைப்பு அப்படிங்கிறதும் சங்க காலகட்டங்களில் ரொம்ப தெளிவாகவே இருந்தது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர்கள் இருந்தாங்க, அதிகாரிகள் இருந்தாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ அவங்க எல்லாரும் அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு வர்த்தகம், சுங்கவரி முதலான அரசின் வருவாயில இது எல்லாமே முக்கிய பங்கு வகிச்சது அப்படின்னும் அதெல்லாம் வசூலிக்கிறதுக்கு தனித்தனியா அதிகாரிகள் இருந்தாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஓகேங்களா, சோ பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குளித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலா இருந்திருக்கு அப்படின்னும் அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா எழுத்தர்னு சொல்லக்கூடிய கணத்திகன் பற்றியும் பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள்ல பேசியிருக்காங்க. அப்போ முத்துக்குளித்தல் பத்தியும் எழுத்தர்னு சொல்லக்கூடிய கணத்திகன் பத்தி பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள் பேசுது. இதே சோழர் காலத்து கொடியில பாத்தீங்க அப்படின்னா சோழர் காலத்து கொடியிலையும் சரி நாணயங்கள்லயும் சரி புலி சின்னம் அப்படிங்கிறது இருந்தது. சேரர் காலகட்டத்து கல்வெட்டுகள்லையும் கொடியிலையும் பாத்தீங்க அப்படின்னா வில் அம்பு சின்னம் அப்படிங்கிறதும், பாண்டியர்கள் காலகட்டத்துல மீன் அப்படிங்கிறதும், பல்லவர் காலகட்டத்துல சிங்கம் அப்படிங்கிறதும் சின்னமாக வைத்திருந்தாங்க அப்படின்னும் இதெல்லாமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த காலகட்டத்து நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு அரசர் இருக்கார் அப்படின்னா அந்த அரசருக்கு கீழே பல அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க செயல்படுவாங்க. தூதுவர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஒற்றர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல அதிகாரிகள், அமைச்சர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி பல அதிகாரிகள் இருந்தாங்க. ஸோ இதுல உளவு பார்த்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்துல எந்த அரசர் நம்மளை நோக்கி படையெடுக்க வராங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒற்றன் மூலியமா இந்த உளவு பார்த்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி பண்டைய காலகட்டங்கள்ல அடிமை ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிறவங்களும் இருந்தாங்க. ஓகேங்களா, அதாவது வர்த்தகத்துக்காக பயன்படுத்தப்பட்டாங்க. ஓகேங்களா, ரைட். அதாவது அடிமைகளை படையெடுப்பின் போது பிடிச்சிட்டு வரதா இருந்தாலும் சரி, வர்த்தகத்துக்கு பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி, பரிசுகளுக்காக பரிமாற்றம் செய்யறதா இருந்தாலும் சரி. ஓகேங்களா, ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா கட்டுமானம் மற்றும் கட்டிட வேலைகளுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அடிமைகள் அப்படிங்கிறவங்க அந்த காலகட்டத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பண்டைய காலகட்டங்கள்ல ஜாதி முறை கேஸ்ட் சிஸ்டம் இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா வர்க்க கொள்கை மற்றும் வர்க்க கருத்து வேறுபாடுகள் தொழில் சார்ந்த முறையில் அவங்களுக்குள்ளார இருந்ததே தவிர, அதாவது தொழில் ரீதியான விஷயங்கள் இருந்ததே தவிர, பட் ஆனா அந்த தொழிலின் அடிப்படையில அவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வர்ணா சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வர்ண முறை அப்படிங்கிறது கண்டிப்பா சங்க காலகட்டங்கள்ல கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஜாதி அடக்குமுறைகளோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மெயினா பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான குரூப் ஆஃப் பீப்புளா யார் இருந்தாங்கன்னா துடியன், பாணன், கடம்பன். ஓகேங்களா, அந்த ஆட்சி புரிபவர்கள் அரசர்கள் அப்படின்னும், வர்த்தகர்கள் எல்லாருமே வைசியர்கள் அப்படின்னும், விவசாயிகள் எல்லாருமே வேளாளர்கள் அப்படின்னும் தான் அழைக்கப்பட்டாங்களே தவிர, ஓகேங்களா, மற்றபடி பிராமணர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், மற்றவங்க எல்லாருமே தாழ்ந்தவர்கள் அப்படின்னு எந்த விதமான பாகுபாடுகளுமே என்ன செய்யப்படலை அப்படின்னா அந்த காலகட்டத்துல சங்க காலகட்டங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண கிடையாது. அது சங்க காலகட்டத்துக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா டியூரிங் பல்லவாஸ் ரூல், பல்லவர்களுடைய காலகட்டத்தை தான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிச்சது. அப்போ ஜாதி முறையான பாகுபாடுகள் இல்லை அப்படிங்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா எதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்க அதிகமா இருந்தது அப்படின்னா தமிழ் மொழிக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது அங்க ரொம்பவே அதிகமா இருந்தது. ஓகேங்களா, சோ தமிழ் மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டு, அதாவது பல்லவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார வந்ததுக்கு பிறகுதான் என்னாச்சு அப்படின்னா தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் போன்ற எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பிச்சது. ஓகேங்களா, சோ அப்போ தமிழ் மொழி ஏற்கனவே இருந்து ஆனா அதுக்கான எழுத்துக்கள் இதுதான் அப்படிங்கிறது கரெக்டா நம்ம வரையறை பண்ணல. பட் ஆனா 6ஆம் நூற்றாண்டுல பல்லவர் காலகட்டத்துக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுக்குள்ளார எது வருது, சமஸ்கிருதம் அப்படிங்கிறது உள்ள வர ஆரம்பிக்குது. அப்ப சமஸ்கிருதம் உள்ள வர ஆரம்பிக்கும் உடனேயே ஆட்டோமேட்டிக்கா வர்ணமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 வர்ண சிஸ்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வர்ண முறைகள் அப்படிங்கிறதும் என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளார என்டர் ஆக ஆரம்பிக்குது. அப்போ காலங்காலமாக இயற்கையை வழிபட்டு, ஓகேங்களா, சோ எந்த விதமான ஜாதி ரீதியான பாகுபாடுகளும் இல்லாத சங்க காலகட்டத்து மக்கள் பல்லவர் காலகட்டத்துக்கு பிறகுதான் என்ன ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா காஸ்ட் சிஸ்டம்குள்ளார போக ஆரம்பிக்கிறாங்க. பர்டிகுலர்லி ஆஃப்டர் 7th century 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா பக்தி இலக்கியம்னு சொல்லக்கூடிய பக்தி லிட்ரேச்சர் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சங்க காலகட்டங்கள்ல பெண்கள் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் விமன் வேர் ட்ரீட்டட் ஈக்குவலி டு த மென். அந்த காலகட்டத்துல பெண்கள் ஆண்களுக்கு இணையாக கருதப்பட்டாங்க. அதாவது
சமூக வாழ்க்கைக்குள்ள பெண்கள் பங்கெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? சோ அரசிகளுக்கு ஆலோசனை கூறக்கூடிய இடத்துல பெண்கள் இருந்தாங்க. சோ கிட்டத்தட்ட 40 பெண்பார் புலவர்கள் 40 விமன் பொயட்ஸ் அப்படிங்கிறவங்களும் சங்க காலகட்டத்துல இருந்தாங்க. ஓகேங்களா? சோ பெண்களுக்கு அனைத்து விதமான அதிகாரங்கள் அப்படிங்கிறதுமே கொடுக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா? சோ ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் சொல்லக்கூடிய சமூகம் சார்ந்த சடங்குகள்ல கலந்துக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? சோ மரபு வழி உரிமைகள் அப்படிங்கிறது இருந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நாம தந்தை வழி சமூகம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றோம். ஆனா சங்க காலகட்டத்துல தாய் வழி சமூகம் அப்படிங்கிறத தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்திலையும் முக்கியமான பொறுப்புகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ முக்கியமான விஷயங்களை அந்த காலகட்டத்துல ஃபாலோ பண்ணாங்க. ஓகே. சோ அப்படி ரொம்ப முக்கியமான அந்த காலகட்டத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கும் போது நம்ம தவிர்க்க முடியாத ஒருத்தரை பத்தி பேசியானும். யார் அவங்க அப்படின்னா ஔவையார் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? சோ அந்த காலகட்டத்துல மதிப்புமிக்க ஒரு பெண்பார் புலவராக இருந்தவங்க தான் ஔவையார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். சோ அந்த இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா தமிழ் இலக்கியங்கள்ல பண்டைய காலகட்டங்களில் இருந்த எல்லா பெண்பார் புலவர்களுமே ஔவையார் அப்படிங்கிற பேரை வச்சுதான் அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஓகேங்களா? சோ வெவ்வேறு காலகட்டத்துல வாழ்ந்த 6 பெண் தமிழ் புலவர்களுக்கு ஔவையார் அப்படிங்கிற பேரே வழங்கப்பட்டிருக்கு. சோ பொதுவா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செஞ்சுரியில ஒரு ஔவையார் இருந்தாங்க அப்படின்னும் 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒரு ஔவையார் இருந்தாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த முதல் மற்றும் 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த ஔவையார் அப்படிங்கிறவங்க சோ திருவள்ளுவர் காலகட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா இலக்கியம், கலாச்சாரம், உலகளாவிய அறநெறி, அரசியல் தன்மை, போர், அமைதி, ராஜதந்திரம் போன்றவற்றில ஔவையாருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சோ அதியமானுடைய அவை புலவராக இருந்திருப்பாங்க. திருவள்ளுவர் மற்றும் கபிலனுடைய சமகாலத்தை சேர்ந்தவங்களாகவும் அந்த ஔவையார் இருந்திருப்பாங்க. சோ பல பேருக்கு தூது போயிருப்பாங்க. பல போர்கள் வந்துட்டு அமைதியான முறையில வந்துட்டு நிக்கிறதுக்கு முக்கிய காரணமா ஔவையார் இருந்திருப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதியமானுடைய அவைக்கள புலவராக மட்டும் இல்லாம அதியமானுடைய நெருங்கிய தோழியாகவும் ஒரு நட்பு பாராட்டக்கூடியவங்களாகவும் ஔவையார் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ஒரு முறை பாத்தீங்கன்னா அதியமான் ரூல் பண்ணிட்டு வந்த அந்த தகடூர் தட் இஸ் இன்றைய தர்மபுரி அப்படிங்கிற பகுதியை சோ காஞ்சிபுரத்தை சேர்ந்த தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு படையெடுத்து வந்திருப்பார். அப்ப ஔவையார் தூது போய் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த காஞ்சிபுரத்து அரசர் தொண்டைமான் கிட்ட உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பலபலன்னு இருக்கு. ஆனா அதியமானுடைய ஆயுதங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சோ வந்துட்டு ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. சோ அது எல்லாமே ரொம்ப பழமையான ஆயுதங்களா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இருந்து ஔவையார் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா சோ அதியமான் பல போர்களை கண்டவர். அவர்னால ஈஸியா உங்களை வெற்றி பெற்ற முடியும். சோ அதனால அவருக்கு எதிராக நீங்க போர் செய்யறதை தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் தொண்டைமான் கிட்ட ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்படி திருவள்ளுவர், கபிலர் காலகட்டத்தை சார்ந்தவங்க ஓகேங்களா அதியமானுடைய நெருங்கிய நண்பராகவும் அவை புலவராகவும் இருந்தவங்க தான் யார் அப்படின்னா ஔவையார் அப்படின்னு சொல்லலாம். சோ முதல் மற்றும் 2ஆம் நூற்றாண்டுல மட்டும் இல்லாம 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலயும் நமக்கு ஒரு ஔவையார் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. அந்த ஔவையார் தான் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான நீதி கதைகளையும் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் சோ இந்த மாதிரியான விஷயங்களையும் எழுதினாங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம மூதுரை, நல்வழி போன்ற நூல்களையும் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா சங்க காலகட்டத்துல தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ரைட். சோ அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா சோ நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு சார்ந்த விஷயங்கள்ல எப்படி வந்துட்டு திருக்குறள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.